எக்ஸாம்னு வந்துட்டாலே பிள்ளைங்க சரியாக சாப்பிடாது, சரியாக தூங்காது, ஒழுங்கா பிஹேவ் பண்ணாது, எந்நேரமும் ஒரு டென்ஷன், ஒரு இரிட்டேஷன் இப்படியே இருப்பாங்க. ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அதுவும் அவங்களுக்கு கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள ஒரு வழி அவங்க எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்குள்ள, நமக்கு வந்து ஒரு 5 வயசு எக்ஸ்ட்ரா ஆன மாதிரியான ஒரு ஃபீல் வந்துரும் நமக்கு. அந்த அளவு நம்மளையும் கஷ்டப்படுத்திருவாங்க, அவங்களும் கஷ்டப்படுத்திருவாங்க. இதுக்கு ஹோப்பனோப்பனோ ஒரு அற்புதமான தீர்வா இருக்கும். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடியும் இத செய்யலாம். ரெகுலரா பண்ணலாம். முன்னாடி இருந்தே ரெகுலரா பண்ண என்ன ஆகும் அப்டின்னா, எக்ஸாம் பத்தின பயமே இருக்காதுங்க. எதையுமே ஈஸியா எதிர்கொள்ற மனப்பான்மை வந்துரும். அது கூட பிள்ளைங்களுக்கு இந்த எக்ஸாம் டைம்ல வர அஜீரண கோளாறு, அப்போ எக்ஸாம் வந்தாலே ஒரு ஜுரம் வந்துருது. இதெல்லாம் கூட இல்லாம போயிடும். அதனால இந்த ஹோப்பனோப்பனோ பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெத்தவங்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் தான். அமைதியா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் நின்னுட்டோ, இல்ல உட்காந்துட்டோ, அந்த எக்ஸாம் பத்தி நெனச்சு 2, 3 தடவ மூச்ச இழுத்து விட்டுட்டு, எக்ஸாம் பத்தின பயத்துக்கு, ஐ அம் சாரி. தேவையே இல்லாம நான் பயந்துட்டுருக்கேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நான் எவ்வளோ படிச்சோம், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியும், என்னால முடியாது அப்படின்ட்டு எனக்குள்ள என் மேலயே ஒரு டவுட் வருது. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்ன மன்னிச்சிடு. என்ன நான் நம்பாம போனதுக்கு. தேங்க் யூ. என்னால இப்ப இத உணர வச்சதுக்கு, முடியும்னு நம்ப வைக்கிறதுக்கு. ஐ லவ் யூ. இவ்ளோ பயம் என்ன இது இருந்தாலும், இதோ முடிச்சேன், கிளம்பி எக்ஸாம்க்கு போறேன். ஐ லவ் யூ. எனக்கு எல்லா விதத்துலயும் உடல் நலமும், மனநலமும் சப்போர்ட் பண்றதுக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் மை செல்ஃப். ஐம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. இந்த மாதிரி ஒரு 11 தடவையோ, 21 தடவைகளோ சொல்லணும்.